தேர்தல் பற்றி நாடு முழுவதும் இருந்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து தரும் நாட்டின் நாடி கணிப்பு நிகழ்ச்சியில் நாட்டின் வட எல்லையில் அமைந்துள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தின் தேர்தல் களம் பற்றி பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அக்கட்சியின் மாநில பொறுப்பாளர் விஜய் சரஸ்வத் உடன் நமது செய்தியாளர் கணபதி நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். In 2009 election, Congress won all the 5 seats in Uttarakhand. What is the situation now? Now this time I'm in very fruitful position. We thought that we have a lot of work and we are fighting the election on agenda of Vikas. So we think that we will win again 5 seats in Uttarakhand. But there is a lot of discussion in television and news media that there is a Modi wave and Uttarakhand may also feel that kind of a wave. Because it is a religious state. Hindu, Muslim, Sikh, all are lives here. There is no Modi wave in Uttarakhand. One more thing, last year there were a lot of damage due to floods and so many people were killed and people are also unhappy that they have not got relief, proper work is not being done to complete the roads, etc. Will this have any impact on the elections and the prospects of Congress? At that time, Mr. Bijay Gona was the CM of Uttarakhand. Government was very clever to save the persons and they saved 1 lakh people that rescue or people of Uttarakhand know very well that they are the opposing or we are always with the peoples of the Uttarakhand. So we think that they will support and we will all the 5 seats. உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கள ஆய்வு மேற்கொண்ட நமது செய்தியாளர் கணபதி தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களம் குறித்து அவரிடம் கேட்டறியலாம். கணபதி, கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரகண்டில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதே போன்ற ஆதரவு காணப்படுகிறதா? காங்கிரஸை வீழ்த்த பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற வியூகங்கள் என்னென்ன? காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று கருதும் பாரதிய ஜனதா உத்தராகண்டிலே 3 முன்னாள் முதலமைச்சர்களை களத்தில் இறக்கியிருக்கிறது. கண்டூரி, கோஷியாரி, போக்ரியால் ஆகிய 3 பேருமே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். இதிலே கண்டூரி பௌரி கடுவால் தொகுதியிலே போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து உத்தராகண்ட் அமைச்சரான ஹரக் ராவத் என்பவரை காங்கிரஸ் களமிறக்கியிருக்கிறது. போக்ரியால் ஹரித்வார் தொகுதியிலே போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து முதலமைச்சர் ஹரீஷ் ராவத்தின் மனைவியான ரேணுகா ராவத் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு 2 கட்சிகளும் வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கும் இதே நேரத்திலே முன்னாள் முதல்வரான விஜய் பகுகுணா தனது மகனான சாகேத் பகுகுணாவுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டதால் அவருக்கு தேரி கடுவால் தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிடும் ராஜ்யலட்சுமி ஏற்கனவே ஒரு முறை அவரை தோற்கடித்திருக்கிறார். ஆகவே இப்போதைக்கு பாரதிய ஜனதா தனது கை ஓங்கியிருப்பதாக கருதுகிறது. பாரதிய ஜனதா சார்பிலே 3 முன்னாள் முதலமைச்சர்கள் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் சார்பிலே ஒரு முதலமைச்சரின் மனைவியும் ஒரு முன்னாள் முதலமைச்சரின் மகனும் போட்டியிடுகிறார்கள். 2 சிட்டிங் எம்பிஸ் என்று சொல்லப்படும் இப்போது பதவியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போட்டியிடுகிறார்கள். ஆகவே இப்போதைக்கு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்கும் என்று தெரிய வருகிறது. கணபதி, இப்போ பாரதிய ஜனதா மேற்கொண்டுள்ள தேர்தல் வியூகங்கள் பற்றி சொன்னீங்க. உத்தரகாண்டில் மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இந்த மக்களவை தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கு? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கவில்லை. சாலைகளை புனரமைப்பது, மின்சார வசதிகளை புதுப்பிப்பது, குடிநீர் வசதிகளை அமைத்து கொடுப்பது போன்ற காரியங்களிலே மாநில அரசு சரியான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது என்கிற காரணத்தால் தான் அப்போது முதலமைச்சராக இருந்த விஜய் பகுகுணா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக மத்திய அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவத் உத்தராகண்டின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடில்லை. இன்னும் 1 மாதம்தான் இருக்கிறது 2014 பருவமழை ஆரம்பமாவதற்கு. இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் இன்னும் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே சாலைகள் சீர் செய்யப்படவில்லை. யாரெல்லாம் வீடுகளை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை.
மின்சார வசதி, தண்ணீர் வசதி போன்ற பல பிரச்சனைகள், பல வேலைகள் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றன. இதனால்தான் உத்தரகாண்ட் அரசு கேதார்நாத் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 1000 பக்தர்களுக்கு மேல் வரக்கூடாது என்று ஒரு புதிய தடையையும் விதித்திருக்கிறது. ஏனென்றால் எல்லா வருடங்களையும் போல அதிக அளவிலே யாத்ரீகர்கள் வருவார்கள் என்றால் அதை சமாளிக்க வசதிகள் இல்லை. பெரிய மழை பெய்தால் அதையும் சமாளிப்பதற்கு வசதிகள் இல்லை. ஆகவே மீண்டும் பேரிடர் ஏற்படுத்துவதை தவிர்க்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்து வருகிறார்கள். அப்போது ஆட்சியில் இருந்த உத்தரகாண்ட் அரசு காங்கிரஸ் கட்சியுடைய அரசு, மத்தியிலும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசு தான். எனவே இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார்கள். 2 அரசுகளும் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டன. இதை தவிர நிவாரண விஷயத்திலே பெரிய அளவிலே ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சியை ஒரு பின்னடைவான சூழ்நிலையிலே தள்ளி இருக்கிறது. கணபதி, உத்தரகாண்ட் மாநில மக்கள் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக உத்தரகாண்ட் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் நேரத்திலே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்பால் மகாராஜ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதாவிலே சேர்ந்து விட்டார். ஆகவே ஆரம்பத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இடி போல இந்த பிரச்சனை எழுந்தது. அதே சமயத்திலே பாரதிய ஜனதாவோ சென்ற முறை வென்றது போல் இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற முடியாது. மக்களின் கோபம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு அதிக ஆதரவு கிடைக்கும், மோடி அலையும் வீசுகிறது என்ற நம்பிக்கையுடன் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சியோ பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சத்பால் மகாராஜ் வெளியே போனதால் ஒருவேளை உத்தரகாண்ட் காங்கிரஸ் அரசுக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் ஒரு புறம். இன்னொரு புறம் முன்னாள் முதலமைச்சரான விஜய் பகுகுணா தான் நீக்கப்பட்ட கோவத்தால் கட்சியில் அதிருப்தியாளர்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார் என்ற கவலை. ஆகவே பல்வேறு உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை தவிர நரேந்திர மோடி அலை, பாரதிய ஜனதாவுக்கு மற்ற மாநிலங்களில் பெருகி வரும் ஆதரவு ஆகிய காரணமாகவும் காங்கிரஸ் கட்சி கவலைப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது. அப்படி இருந்தும் ஹரீஷ் ராவத்தின் மனைவிக்கு ஹரித்வாரில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே விஜய் பகுகுணாவின் மகனுக்கு தேரியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியின் கை தளர்ந்திருக்கிறது, பாரதிய ஜனதாவின் கை இப்போதைக்கு ஓங்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் வாக்குப்பதிவு செய்யும் நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் இருப்பதால் நிலைமை அதற்குள் பலவிதமாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. கணபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நாட்டின் அனைத்து பகுதி மக்களின் மன ஓட்டத்தையும் அறிந்து கொள்வதன் ஒரு பகுதியாக 5 தொகுதிகளை கொண்ட உத்தரகாண்ட் மாநிலத்தின் தேர்தல் களம் குறித்து இன்று பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி உருவாகியிருக்கும் கர்நாடக மாநிலத்தில் நமது செய்தியாளர் ராமானுஜம் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்திலிருந்து ராமானுஜம் தரும் நேரடி தகவல்களை நாளைய நாட்டின் நாடி கணிப்பு நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.